ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் இனிகோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற ஃபஸ்ட் யூனிட் ப்ரோஸ் தான் பார்க்குறோம். லேர்னிங் த கேம். இட் வாஸ் ரிட்டன் பை சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கர் பற்றி நமக்கு தெரியும். ஹீஸ் அ கிரிக்கெட் மேன். ஸோ லேர்னிங் த கேம் அப்படிங்கிறது இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த புக் ஹிஸ் ஆட்டோபயோகிராஃபி, தட் இஸ் பிளேயிங் இட் மை வே. ஸோ ஆட்டோபயோகிராஃபினா நம்மளோட வாழ்க்கையை பற்றி நம்மளே எழுதக்கூடிய புக்கு, தமிழில் சுயசரிதை அப்படின்னு சொல்லுவோம். அந்த புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன பார்ட்டு தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த புக்கோட பேர் லேர்னிங் இட் மை வே அப்படிங்கிறது. ஸோ ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். கீழே லாஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அபவுட் த ஆத்தர். Sachin Ramesh Tendulkar was born on 24th April 1973 in Mumbai, Maharashtra. ஸோ மகாராஷ்டிராவில் 1973 பிறக்கிறாங்க. He was a former Indian cricketer and captain, widely regarded as one of the greatest cricketers of all time. He made an impact in cricket from a very early age, displaying a prodigious talent. The world famous cricketer has set many records in his career and is considered as one of the greatest batsmen of all time. He is the only player to have scored 100 international centuries, the first to score double century in one day international, and the only player to complete more than 30,000 rounds in international cricket. He played 664 international cricket matches in total, scoring 34,357 runs. In 2012, Tendulkar was nominated to the Rajya Sabha. He retired from cricket on 16th November 2013. Learning the game is an extract from his autobiography, Playing It My Way. ஸோ எக்ஸ்ட்ராக்ட்னா எடுக்கப்பட்டது. இவரை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவர் மும்பை மகாராஷ்டிராவில் பிறக்கிறாரு. சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட்டர் இருந்தவர். இவர் பேட்ஸ்மேன். ஸோ பால் அடிக்கிறதுல ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரெண்டாவது ஹீ ஸ்கோர்டு 100 இன்டர்நேஷ்னல் செஞ்சுரிஸ். ஸோ டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு ஒன் டே இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில். 30,000 ரன்ஸ் எடுத்திருக்கிறாரு. இன்டர்நேஷ்னல்னாலே வேர்ல்டு லெவலில் நடக்கிற கிரிக்கெட் மேட்ச்சில் தான். ஸோ ஸ்கோரிங்லாம் கொடுத்துருக்குறாங்க. அண்டு முக்கியமான பாயிண்ட்டு, இவர் ஒரு ராஜ்யசபா எம்பி, நாமினேட்டட் எம்பி. ஸோ ராஜ்யசபா லோக்சபா ரெண்டும் சேர்ந்தா தான் பார்லிமெண்ட்டு அப்படின்னு தெரியும். அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ராஜ்யசபா லோக்சபாலையுமே நாமினேட்டட் எம்பிஸ் இருப்பாங்க, எலெக்டட் எம்பிஸும் இருப்பாங்க. நாமினேட்டட் எம்பிஸ்னால் வந்து பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவார். ஸோ அவங்க வந்து எலெக்ஷனில் நின்றுலாம் ஜெயிச்சு வர மாட்டாங்க. ஸோ ராஜ்யசபாவுக்கு நாமினேட்டட் எம்பியாக இருந்திருக்காரு 2013. இல்லை, நாமினேட்டட் எம்பியாக 2012 இருந்திருக்கிறாரு. 13 கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கிறாரு. இவரோட ஆட்டோபயோகிராஃபி புக்கு வந்து பிளேயிங் இட் மை வே. ஸோ நெக்ஸ்ட்டு அவரோட அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அர்ஜுன் அவார்ட் 1994 வாங்கியிருக்காரு. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட் 1997, பத்மஸ்ரீ 1999, பத்ம விபூஷன் 2008, பாரத் ரத்னா 2013 கொடுத்துருக்குறாங்க, வாங்கியிருக்கிறாரு. இப்போ வந்து இதில் இன்னொரு கேரக்டர் பார்ப்போம். ஸோ இவர் இவ்வளோ தூரமாக வளர்கிறதுக்கு ரொம்ப காரணமாக இருந்தவர் அச்ரேக்கர் அப்படிங்கிற இவரோட கோச் மட்டும்தான். ஸோ அவரோட ஃபியூனரலில் அவரை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. கோச் அச்ரேக்கர் passed away on 2nd January 2019 at the age of 87 at his சிவாஜி பார்க் ரெசிடென்ஸ். ஸோ சிவாஜி பார்க்கில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட், அவரோட தங்குமிடத்தில் இறந்துருக்காரு 2019 ஜனவரி 2. So tearful Sachin was at the funeral and paid his tribute by carrying his coach's mortal remains to the cremation ground. ஸோ இவர் இறந்த அவரோட டெட் பாடி அவரோட ஞாபகமாக அவருக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாக அவரை தூக்கிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்க்கலாம். இப்போ தான் லெசனுக்குள்ளே போகிறோம். ஸோ இப்போ இவர் வந்து கதையை ஓனாக இவரே நெரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சச்சினோட பிரதர் பேர் வந்து அஜய். ஸோ அவங்க அப்பா வந்து ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவருக்கு நிறைய தேவைகள் இருக்கும். ஃபஸ்ட்டு இவர் ஒரு நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் மும்பையில் படிப்பார்.
ஆனால் சர்தாஸ்ரம் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கும், அங்கே தான் அச்சரேக்கர் வந்து கோச்சாக இருப்பார். ஸோ அதே ஸ்கூலில் படிச்சுட்டு கோச்சாக இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல, அதனால இவர் அந்த ஸ்கூலுக்கு மாறி வருவார். கொஞ்சம் காசும் அதிகமாகும். அப்போ அஜய் இவரோட பிரதர் அஜயோட ஒரு என்ன சொல்கிற ஒரு கமிட்மெண்ட் அல்லது அவரோட ஒரு ஃபோர்ஸ் பண்ண ஒரு இதால் தான் இவர் இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருப்பார். ஸோ ரொம்ப கம்பல் பண்ணுவார், உன்னால் முடியும் முடியும்னு ஃபோர்ஸ் பண்ணி அவரை செய்ய வச்சுருப்பார். அதான் கொடுத்துருக்குறாங்க. From a very early age, I played tennis ball cricket with my colony friends. I loved watching cricket on television and in our games. I often tried to emulate the mannerisms of my favorite players, Sunil Gavaskar and the West Indian legend Viv Richards. ஸோ சின்ன வயசுலேருந்தே என்னோடய காலனினா நம்ம அந்த ஏரியாவில் இருக்கிறோம்ல காலனி பசங்க, அவங்க கூட சேர்ந்து டென்னிஸ் பாலை வச்சு கிரிக்கெட் விளாடுவாராம். ஸோ அவருக்கு வந்து மேனரிசம்ஸ், யாரோட மேனரிசம்ஸ் அதிகமாக பிடிக்கும், நம்ம ஃபாலோ பண்ணுவோம்ல ஃபேன் சொல்லிட்டு இவங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு, அதே மாதிரி இவருக்கு பிடிச்சவங்க வந்து சுனில் கவாஸ்கர் அப்படிங்கிற ஒருத்தரும் வெஸ்ட் இண்டியன் லெஜண்ட் விவ் ரிச்சர்ட்ஸ் 2 பேரையும் பிடிக்கும்னு கொடுத்துருக்காங்க. பட் இட் வாஸ் இன் ஜஸ்ட் த பேட்ஸ்மேன் பட் தட் ஐ ஸ்டடிட். ஐ ஆல்சோ லவ்ட் பவுலிங். ஸோ பவுலிங்கும் எனக்கு பிடிக்கும். பேட்ஸ்மேனாகவும் நான் இருந்திருக்கேன். பேட்ஸ்மேன் ஆகிறது மட்டும் நான் கற்றுக்கல, பவுலரும் கூட அப்படின்னு. த்ரூ அவுட் மை கெரியர் ஐ ஹவ் ஆக்சுவலி பவுல்டு எ லாட்ஸ் இன் த நெட்ஸ். ஸோ வலையில் போய் அடித்து விழுகிற மாதிரி நான் பந்தை வீசி எறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ வாஸ் தென் ஸ்டடிங் இன் த நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் மும்பை பட் மை பிரதர் அஜித் நியூ தட் கம்பேர்ட் டு அதர் ஸ்கூல்ஸ் இன் மும்பை சதாஸ்ரம் வித்யா மந்திர் வேர் Ramakant Achrekar sir was the cricket coach, gave due importance to the game of cricket. ஸோ என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து நியூ இங்கிலீஷ் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட பிரதர் கம்பேர் பண்ணுறாரு எதை, மும்பையில் இருக்கக்கூடிய சதாஸ்ரம் ஸ்கூல் வித்யா மந்திர் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் தான் ரமாகாந்த் ஆச்ரேக்கருங்கிறவர் கோச்சாக இருக்கிறார், கிரிக்கெட் கோச்சாக. அங்கே இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட ஸ்கூல் டைமில் கூட நம்ம எக்ஸ்ட்ரா விளாண்டுட்டு வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இவர் சம்மர் கேம்ப்ஸ்லாம் போவார். எவ்வளோ ரொம்ப வாட் ஆர் ஆல் த டிவோஷன்ஸ் டுவர்ட்ஸ் ஹிஸ் ஆம்பிஷன் அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் அவரோட எய்மை அச்சீவ் பண்ணுறதுக்காக டு அட்டைன் ஹிஸ் எய்ம் வாட் ஆர் ஆல் த சாக்ரிஃபைசஸ் மேட் பை சச்சின் தான் இந்த லெசன் ஃபுல்லுமே கொடுத்துருக்குறது. ஹி ரேன்ஸ் சம்மர் கேம்ப்ஸ் டூ. ஸோ இந்த ஆச்சரேக்கருங்கிறவர் இந்த கோடைக்கால பயிற்சி சொல்கிறோம்ல, அதே மாதிரி சம்மர்லேயும் வந்து கிளாஸ் நடத்துகிறதுக்கும் சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜித் ஒன் டே டுக் மீ டு த கேம்ப் டு கெட் ட்ரெயின் அண்டர் சார். எனி ஒன் குட் கம் ஃபார் அ ட்ரையல் அட் த கேம்ப் பட் தென் இட் வாஸ் அப் டு சார் டு டிசைட் ஹூ டு அக்செப்ட். I was 11 years old then Achrekar sir, as I refer to him, started playing cricket at the age of 11 in 1943, which is the age I was when I went to him for the first time. ஸோ அவரும் 11 இயர்ஸ், இந்த அச்சரேக்கர் சார் சொன்னேன்ல, அவருவே 11 அவரோட 11வது வயசில் தான் அந்த லேர்னிங் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, கிரிக்கெட் கேமு. அதே மாதிரி நானும் 11வது வயசு இருக்கும்போது தான் அவரை மீட் பண்ணேன். ஸோ எல்லோரும் சம்மர் கேம்பில் போய் விளையாடுறதுக்கு போயிடுவாங்க, ஆனால் யாரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அச்சரேக்கர் சார் கையில் தான் இருக்குது. ஆனால் அஜித் என்ன ஒரு தடவை கூட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஐ ஹேட் நெவர் பேட்டில்டு இன் த நெட்ஸ் பிஃபோர். I felt somewhat overawed with so many people around. When I was asked to bat, I was not at all comfortable. With sir watching me so closely, I failed to make it impact. Sir called Ajit aside and informed him that I was perhaps too young to make the camps and suggested that he should bring me back when I was a little older. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் அங்கே போகிறாரு, ஆனால் இவரால் என்ன பண்ண முடியல, விளையாட முடியல. ஏன்னா இவர் அவரை க்ளோஸாக பார்த்துட்டு இருக்கிறதுனால, அவர் ஐஸ் வைப்போன்னு சொல்கிறோம்ல, அவர் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது. அதாவது ஃபெயில் ஆகிறாரு, தோற்று போயிடாரு. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அஜித்தை கூப்பிட்டு ஆச்ரேக்கர் அவங்களோட பிரதர் வந்து ஹிஸ் டூ ஸ்மால் யங்காக இருக்கிறான், இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கொண்டு வாங்க, அப்போ தான் சம்மர் கேம்ப் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மை இண்டக்ஷன் இன்டு த மும்பை கிரிக்கெட் சர்க்கியூட் could have ended in failure, but for Ajit instance
Having seen me play in the colony, Ajit knew I was capable of performing far better than I had done in front of the Achrekar sir. He explained that I was nervous and asked sir to give me one more opportunity. However, he suggested that while doing so, Sir should pretend to go away and then watch from a distance. Sir agreed. Before long, I was asked to bat again, and without Sir's trained eyes scrutinizing me, or so I thought, I felt more at ease and soon started to hit the ball well. This time, Sir agreed to let me join the camp. I was delighted and must say it was an opportunity that transformed my life. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இருக்க போய் அவனை டியூ டு த நர்வஸ் நேர்வஸால் தான் அவன் வந்து அப்படி பண்ணிட்டான். ஸோ நீங்கள் தூரமாக இருங்க, அவன் காலனிஸில் விளையாடுறதை நான் பார்த்துட்டுருக்கிறேன், நீங்கள் தூரமாக இருந்து அவன் பவுல் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சிரும் அப்படின்னு. ஸோ இவரையும் கூட்டிகிட்டு போய் இவனோட அது பக்கத்தில் இருக்க போய் தானே ஒரு நர்வஸில் இருந்தான், தனியாக இருந்துட்டு பவுலிங் பண்ண வைக்கிறாங்க, நல்லா விளாட்றான். அதுக்கப்புறம் இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவர் அக்செப்ட் பண்ண உடனே ஐ வாஸ் டிலைட்டட்னா ஹாப்பி, வெரி ஹாப்பின்னு அர்த்தம். ஐ வாஸ் டிலைட்டட் அண்ட் ஐ மஸ்ட் சே இட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு சான்ஸாக நினச்சிக்கிறாரு தன்னோட வாழ்க்கை மாறுறதுக்கு. அடுத்து த கேம்ப் இன்வால்வ் ஏ செஷன் எவ்ரி மார்னிங் அண்ட் எவ்ரி ஈவினிங் அட் சிவாஜி பார்க். சிவாஜி பார்க் ஒரு கிரவுண்டு மாதிரியே இருக்கக்கூடிய இடம். அங்கே தான் என்ன பண்ணுவாங்க, மேட்ச்சு எல்லா ட்ரைனிங்கும் நடக்கும். ஐ ஷுட் ப்ராக்டிஸ் பிட்வீன் 7:30 AM அண்ட் 10:30 AM இந்த மார்னிங். காலையில் 7:30 10 வரைய இவருக்கு என்ன இருக்கும், மேட்ச்சு அந்த இது இருக்கும். தென் ஐ ஹேட் கம் பேக் இன் த ஈவினிங் ஆஃப்டர்நூன் அண்ட் ப்ராக்டிஸ் டில் லேட் ஈவினிங். திஸ் ஷெட்யூல் வாஸ் ரிகரஸ்னால் ரொம்ப பிஸியாக, ஒரு மாதிரி ரொம்ப அரோகண்ட்டுங்கிறத விட ரொம்ப அவரால் தாங்கிக்கவே முடியாமல் ரொம்ப ரஷ்ஷாக பிஸியாக போகிறது அவரால் தாங்கிக்கவே முடியல. ஏன்னா காலையில் ட்ரைனிங் வரணும், வீட்டுக்கு போகணும், திரும்பியும் ஸ்கூலுக்கு போகணும், அதுக்கப்புறம் ஈவினிங் ப்ராக்டிஸும் வரணும். ஸோ ஐ வுட் பி எக்ஸ்காஸ்டட் பை த எண்ட் ஆஃப் த டே. ரொம்ப டயர்டாக இருப்பார். எக்ஸ்காஸ்டட்னா டயர்ட். ட்ராவலிங் டு சிவாஜி பார்க் took 40 minutes from my house in Bantra and I had to catch my early morning bus to make it on a time. ஸோ நான் காலையில் 7:30 டைமுக்கு போகணுங்கிறதுனால 40 மினிட்ஸ் முன்னாடியே கிளம்பிடுவேன். என்னோடய வீடு பந்த்ராவில் இருக்குது, அது ஒரு பிளேஸ். ஸோ 40 மினிட்ஸ் ட்ராவல் ஆகும் எங்கே போகிறதுக்கு, நம்மளோட கிரவுண்டு சிவாஜி பார்க் போகிறதுக்கு 40 மினிட்ஸ் பஸ்ஸில் போகணும். பஸ்ஸில் போகிறது ஈஸி கிடையாது, பேக்கை போட்டுட்டு போகணும், ட்ரெஸ்ஸு. ஸோ இவர் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு. ஃபார் த ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் அஜித் accompanied me to get me used to the ரொட்டைன் நமக்கு பழகணும், வழக்கமாக இந்த பஸ்ஸில் தான் போகணுங்கிறதுக்காக அஜித் என் கூட 2-3 நாள் கம்பெனி கொடுத்தான். டியூரிங் த பஸ் ஜேர்னிஸ் ஹி வுட் டாக் டு மீ அபவுட் த nuances நுணுக்கங்கள் ஆஃப் பேட்டிங், எப்படி பேட்டிங் பண்ணணும், எப்படி விளாடணும், இதோட ட்ரிக்கியாக நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்களே வேலையை, அதே மாதிரி அஜித் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கான். அண்ட் ஐ வாஸ் என்ஜாய்ட் தீஸ் கான்வர்சேஷன்ஸ் எ லாட். இன் ஃபேக்ட் the one thing that I have kept with me all my career is a note that Ajit gave me containing some thoughts about batting. It served as a very personal coaching manual. ஸோ ஒரு பர்சனலாக தன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து ஒரு கோச்சர் சொல்லிக் கொடுக்குறது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி நான் கேட்பேன். என்னோடய லைஃப் லாங் வரைய அவர் சொன்னதை நான் கேட்டுகிட்டே தான் வந்தேன். அஜித்தோட கான்வர்சேஷன் பஸ்ஸில் போகும்போது அவர் சொல்லி கொடுத்த ட்ரிக்ஸ் எல்லாம் இவர் இப்போ வர ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். ஆஸ் அ சைல்டு ஐ ஹேட் ஒன்லி ஒன் செட் ஆஃப் cricket clothes and the routine was to wash them as soon as I had returned from the morning session. While I had my lunch, the clothes were dry out in the sun and I would wear them again in the afternoon. The pattern was repeated in the evening so that I could use the same set of the clothes the following morning. The system worked well. Apart from my pockets, there was never quite enough time for the pockets to dry out completely. And for the entire duration of the camp, I played with the wet pockets. ஸோ ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்குமா, என்ன பண்ணுவாரான், காலையில் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு விளையாட போயிடுவாரான். ஸ்கூலுக்கு போகும்போது திருப்பி வாஷ் பண்ணி காயப்பட்டிருப்பாரான். திருப்பி அந்த ஈவினிங்கில் அது காய்ச்சிருமா.
அதை போட்டிருக்கும்போது ரொம்பலாம் காஞ்சிருக்காதுல்ல. ஸோ பாக்கெட்லாம் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குமா. அவர் ஈவினிங் வர அந்த ஈரத்துலேயே தான் விளாண்டுருப்பாரு. திருப்பி நைட்டு என்ன பண்ணுவார், க்ளோத்ஸை வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆகிறதுக்கு காய போட்டுருவாராம். திருப்பி அதையே தான் யூஸ் பண்ணிகிட்டே இருந்துகிட்டே இருப்பாராம். சம்டைம்ஸ் அந்த ஈரமாக இருக்கிறதோடய அவர் என்ன பண்ணியிருக்காராம், விளாண்டுருக்காருன்னு கொடுத்துருக்காரு. இப்போ நம்மளோட எய்மெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோங்கிறத நம்ம ஃபீல் பண்ணிக்கணும். நமக்கு என்ன, நல்ல ஒரு மார்க் வாங்கணும், அதுக்கு நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடணும், படிக்கணும். அது இல்லாமலே நம்ம எவ்வளோ என்ஜாய்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருக்கோன்னு பாருங்கள். நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கே இந்த காலத்தில் வேலை கிடைக்கிறது கஷ்டம். நம்ம தான் இன்னும் ஸ்ட்ராங்காக படிக்கணும், நிறைய டேலண்ட்டை வளர்த்துக்கணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். There was never quite enough time for the packets to dry out completely, and for the entire duration of the camp, I played with wet packets. By the middle of the summer camps, Sar had started taking an active interest in my batting, and at the end of the 2 months, informed Ajit that I had the potential to be a good cricketer if I practiced all year round. However, my school, the New English School in Bantra, did not have cricket facilities, and Sar was key for me to change schools if I wanted to pursue cricket seriously. இப்போ கிரிக்கெட்டை லைஃப்பில் நீ ஒரு பெரிய ஒரு கோலாக கொண்டு போய் ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும், உலகமே பாராட்டப்படக்கூடிய ஒரு ஆளாக நீ மாறணும் அப்படின்னு நினச்சின்னா உன்னோட ஸ்கூலை நீ சேஞ்ச் பண்ணு. ஏன்னா பந்த்ராவில் நீ படிக்கிற அந்த நியூ இங்கிலீஷ் ஸ்கூலில் தேர் இஸ் நோ கிரிக்கெட் ஃபெசிலிட்டிஸ். இங்கேனா உனக்கு ஸ்கூலில் அவசிலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், கிரவுண்டு இருக்குது, எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுறாரு. ஒன் ஈவினிங் சார் கால்டு மை ஃபாதர் அண்டு புட் ஃபார்வர்ட் ஹிஸ் சஜஷன். அவரோட அந்த அறிவுரையும் சொல்கிறார், இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. Ajit was in the room with my father at the time, and they both accepted that it was necessary if cricket was to be my priority. Cricket அவன் சீரியஸாக எடுத்து பண்ணுறதா இருந்தால் நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறான். My father sat me down and explained that while he did not have any objection to my changing schools, I should do so only if I was really serious about playing cricket. I assured him I was, and so it was agreed that I should move to Sadastram Vidya Mandiri, where Achrekar sir was the cricket coach. ஸோ இவர் ஷுவராக இருக்கிறாரு, நீ ஷுவராக நீ கிரிக்கெட்டர் கிரிக்கெட்டை சீரியஸாக நீ எடுக்கிறதா இருந்தால் ஐ கேன் சேஞ்ச் யுவர் ஸ்கூல் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. இவரும் ஷேராக சொல்கிறாரு. ஸோ சதாஸ்ரம் வித்யா மந்திருக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. அது அச்ரேக்கர் ஒர்க் பண்ணுற ஸ்கூலு. ஆல் மை எக்ஸஸ் எனர்ஜிஸ் வர் கெட்டிங் channeled into cricket, which acted as a kind of safety valve. My father always said that all he wanted me to do was give it the best effort without worrying about the result. ஸோ அவங்க அப்பா அவருக்கு சச்சினுக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ரிசல்ட் நல்லா வரும் தப்பாக வரும் அதெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது, உன்னோட எஃபர்ட்டை நீ கரெக்டாக கொடுக்கணும். அதான் கொடுத்துருக்காங்க. வாண்டட் டு டூ வாஸ் டு கிவ் த பெஸ்ட் எஃபோர்ட் வித்தவுட் ஒரிங் அபவுட் த ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாமல் உன்னோட பெஸ்ட்டை மட்டும்தான் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன் மை ஃபஸ்ட் இயர் அட் சதாஸ்ரம் ஐ பிளேடு 55 ப்ராக்டிஸ் மேட்சஸ் டியூரிங் த சம்மர் பிரேக் ஆஃப் 60 days. ஸோ 60 நாளில் 55 ப்ராக்டிஸ் மேட்சஸ் பண்ணியிருக்காரு. மை சம்மர் செஷன்ஸ் யூஸ் டு ஸ்டார்ட் அட் 7:30 AM and ended at 4:30 AM. ஸோ அவர் சம்மரில் நம்ம லீவில் என்ன பண்ணுவோம், வீட்டில் விளாண்டுட்டு தான் இருப்போம். மே மாதம் அவர் காலையில் 7:30க்கே விளாட போயிடுவாராம், 4:30 வரை அந்த வெயிலே தான் இருக்கணும். அப்படி என்னென்ன நடக்குன்னு பார்க்கலாம். மை ஈவினிங் செஷன் would start at 5 PM after only a 30 minutes break. During that break, sir would often give me some money to give and have a வடப்பா. ஸோ வடப்பாங்கிறது ஃபாஸ்ட் ஃபுட்டு, நம்ம சாப்பிட்றோம்ல காளான் பானிபூரி, அதே மாதிரி அங்கே உள்ள மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் இது வடப்பா. ஃபுட்டு இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட்டு. அதை சாரே காசு கொடுப்பாரு, வாங்குறதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 7:30லேருந்து 4:30 வரைய விளாடுவாங்களாம். 4:30 to 5 o'clock half an hour மட்டும் பிரேக்கு. அதுக்கப்புறம் between 5 PM to 7 PM I had 5 more net sessions. ஸோ அந்த 2 மணி நேரத்துலேயே 5 more net sessions இருக்கும். Towards at least last 15 minutes, sir would place a 1 rupee coin on the top of the stumps. And if I managed to avoid getting out,
The coins was mine. In these sessions, every bowler in the camp would come and bowl at me. With some 60 to 70 boys fielding, it meant I had to hit every ball along the round to survive those intense 15 minutes. Winning the 1 rupee coin used to give me immense satisfaction and taught me how to concentrate even when physically drained. At the end of it all, sir would tell me to run 2 full circuits of Shivaji Park with my pads and gloves on. ஸோ இந்த 5 to 7 minutes பிரேக்கில் என்ன நடக்குமா, நெட் செஷன்ஸ் அதிகம் 5க்கு மேலே உள்ள நெட் செஷன்ஸ் நடக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் 15 மினிட்ஸ் அந்த அன்னைக்குரிய ப்ராக்டிஸ் முடிகிறதுக்கு முன்னாடி ஸ்டெம்ப்ஸ் இருக்குல்ல, அந்த மேலே இருக்கக்கூடிய கம்பு 3 கம்பு நட்டு வச்சுருப்பாங்களே, அது மேலே ₹1 காயின் வச்சுருப்பாராம். ஸோ 60 to 70 பீப்புள்ஸ் யார் நல்லா அதிகமாக பவுல் பண்ணுறவங்க இருப்பாங்களா, அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு, நல்லா எக்ஸ்பர்ட்டான ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டு பவுலிங் கொடுப்பாங்க. இவர் அதை பேட்டிங் பண்ணணும். பண்ணும்போது எந்த ஒரு ஸ்டம்ப்பு கீழே விழுந்துடக்கூடாது, அந்த காயின் விழுந்துடக்கூடாது. அப்படி விழுகாமல் இருந்துச்சுன்னா அந்த ₹1 காயின் இவருக்கான். ஸோ அப்போ டெய்லி நான் ₹1 காயினை வாங்கணும் அந்த ஒரு ஆசையிலேயே மேட்சும் நல்லா போயிட்டே இருந்திருக்குது. அதான் சொல்கிறாரு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாராம், இப்போ அந்த சிவாஜி பார்க்கு அந்த கிரவுண்டை 2 ரவுண்டு சுற்றி வரணுமா. அவரோட கிரிக்கெட் ட்ரெஸ்ஸு, காலில் இருக்கிற பேட்ஸ் எல்லாத்தோடையுமே சேர்த்து, க்ளவுட்ஸ் எல்லாத்தோடையும் சேர்த்து. ஸோ அது வந்து ஃபிசிக்கலாக என்னை ஏன் ட்ரெயின் பண்ணிச்சு. முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போன அந்த எண்ணம் இருந்தே தவிர அந்த எண்ணம் வந்து வரலை அவருக்கு. நம்மளாக இருந்தால் நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், டயர்டாக இருக்குது, சாப்பிட்ணும், அப்படியே அந்த ஒரு ஃபீலிங்கில் இருப்போம்ல. அவருக்கு வந்து லாஸ்ட்டு அந்த 2 சர்க்கிட்ஸ் அடிக்கிறதுமே ரொம்ப ஃபிசிக்கலாக அவரை ட்ரெயின் பண்ணிச்சுன்னு கொடுத்துருக்காரு. That was the last part of my training and I had been completely exhausted by the end of exhaustedனா நம்ம டயர்டுன்னு பார்த்தோம். ஸோ லாஸ்ட் அவர் ரொம்ப டயர்ட் ஆயிடுவார். It was a routine I would repeat right through my summer holidays and it helped me to build a physical and mental ஸ்டெமினானா எனர்ஜி. ஸோ என்னோட ஃபிசிக்கலாகவும் மென்டலாக மனதளவுலையும் என்னோட எனர்ஜியை அதிகமாக கொடுத்தது இந்த சம்மர் கேம்ப்னு சொல்லியிருக்காரு. Occasionally my father came to take me home and I would always ask him to treat me to a special fruit cocktail at a juice center near the club. ஸோ கிளப்புக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பழக்கடையில் காக்டெயில் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரூட் ஜூஸ் தான். ஸோ அதை நான் எங்கள் அப்பாட்ட கேட்பேன். வீட்லேயும் கஷ்டம், ஏன்னா மற்ற பிள்ளைங்களையும் பார்க்கணும், ஆனாலும் எங்கள் அப்பா எனக்காக அதான் வாங்கி கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. While his regular demand was a little unreasonable because at the time I did not realize that my parents also had to take care of my needs of my brothers and sisters, my father would invariably end up giving me what I wanted just to see me happy. On the other days when I made my way home from Shivaji Park on my own, I had often fall asleep on the buses. ஸோ பஸ்ஸில் போகும்போது என்ன பண்ணிடுவாராம், தூங்கிடுவாராம். If I managed to sit down, anyone who has been on the Mumbai bus at peak hours will know just how difficult it is to get a seat. அதாவது அந்த மும்பை பஸ்ஸில் சீட் பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அந்த மும்பையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அவர் சீட்டை பிடிச்சிட்டு தூங்கிடுவார், ஏன்னா இவ்வளோ வேலை நடந்துட்டு வருது. On days when I wasn't so lucky, it was still a challenge just to stand with me kit bag. ஸோ அவரோட கிட் பேக்கையும் வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவாராம், இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போவார். பிகாஸ் த பஸ் கண்டக்டர்ஸ் would inevitably complain about me taking up the space of another passenger. It could be embarrassing because the conductors were often rude and would sometimes ask me to buy 2 tickets. ஸோ இவரோட திங்ஸ் கேரேஜ் லக்கேஜெல்லாம் வச்சுருக்கிறதுனால 2 டிக்கெட் வாங்கிக்கோ, ஏன்னா நீ 2 பேர் நிற்கிற இடத்துல நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு இவரை ரொம்ப திட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. I didn't have the money for the second ticket and I had to learn to take these remarks in the stride. Dirty clothes often added to the embarrassment. With time I evolved a way of wrapping the kit bag around me, just as a helmet and pads became a part of me while batting. So the kit bag became an extension of me on the bus. I had often take the bus or train from Bantra to Church Gate and it was all a great learning experience. ஸோ சர்ச் கேட்லேருந்து பந்த்ரா போகிற வரையே இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப மறக்க முடியாதது.
ஸோ இவர் ஒரு டிக்கெட் 2 டிக்கெட் வாங்க சொல்லும்போது 2வது டிக்கெட் வாங்குறது கூட இவர்கிட்ட காசு கையில் இருக்காதான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் லைஃப்பில் ஜெயிச்சிருக்காரு. ஸோ லெசன் முடிய போகுது. Even though I loved cricket, there were still occasional days when playing with my friends at home was such fun that I would conveniently forget I was supposed to go to the nets. If I didn't turn up, Achrekar sir would jump onto his scooter and come to find me. Sir would spot me in the melee and virtually drag me out. I would come up with excess, but he would have none of it. He would get me to chance to the head of to சிவாஜி பார்க். ஸோ இவர் வந்து எப்போவாவது உடம்புடியா இந்த ஒகேஷன்ஸ் விழாக்கள் அல்லது ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வரும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாராம். அப்போ இவர் ஒரு வேளை வரலங்கிறதே மறந்துடுவாராம், நான் போகணுங்கிறதே மறந்துடுவாராம். அப்போ என்ன நடக்கும், இவரோட கோச் வந்து அவரை போய் கூட்டிகிட்டு வந்து நீ இன்னைக்கு வராமல் இருக்கன்னு தேடி போய் வலை வீசி தேடிட்டு வந்து விளையாட வைப்பார் சிவாஜி பார்க்குக்கு அப்படின்னு. On the drive he would tell me, don't waste your time playing insane games like this. இப்படி ஒரு சில்லியான ஒரு சல்லித்தனமான விளையாட்டுகளை விளையாண்டு உன்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ணாத குழந்தைங்கள மாதிரியா. கிரிக்கெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அட் த நெட்ஸ். அதோட வலையோட இந்த நெட்ஸை வச்சுக்கிட்டு கிரிக்கெட் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ப்ராக்டிஸ் ஹார்ட் அண்ட் சி வாட் மேஜிக் வில் ட்ரான்ஸ்பயர்னால் உன்னைய எவ்வளோ பெரிய ஆளாக மாற்றுது. ட்ரான்ஸ்பயர் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிவீல்டு உன்னை எவ்வளோ பெரிய ஆளாக இந்த உலகத்துக்கு காட்டணும்னு கிரிக்கெட் நெட்ஸ் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. we need to have proper career orientation. Your personality plays an important role in choosing the type of career you want. Choose something you enjoy and really want to do, and while you will be successful. ஸோ ப்ராக்டிஸ் நல்லா பண்ணு, கெரியர் ஓரியன்டேஷன் எடு, அப்போது உன்னால் என்ன பண்ண முடியும், ஒரு நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். At that time I hated being dragged off, but as I look back I feel sleepish about my actions and கேன் ஒன்லி அட்மையர் ஆச்ரேக்கர் சார்ஸ் ஃபார் சைட்டட்னஸ். ஸோ நான் எப்போ சேடாக ஃபீல் பண்ணுறேன்னா அப்பப்போ எங்கள் சார் மோட்டிவேட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சார் ஆல்சோ பனிஷ்டு மீ on one occasion when trying to teach me a very important lessons. Once I bunked my daily practice. bunkனா எஸ்கேப் ஆகுறது. ஸோ அவரோட டெய்லி ப்ராக்டிஸ்லேருந்து ஒரு நாள் எஸ்கேப் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு, டு வாட்ச் அண்ட் இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச், நாட் ஆன்டிசிபேட்டிங் தட் சார் வுட் பி தேர். ஹீ வாஸ் ஆங்க்ரி. ஒரு நாள் கிரிக்கெட் மேட்சை வந்து கட்டடிச்சிட்டு இவர் ப்ராக்டிஸை கட்டடிச்சிட்டு கிரிக்கெட் மேட்சை பார்க்க போகிறாரு. அப்போ என்ன நடக்குது, சார் அங்கே இருக்கிறாரு, திட்டுறாரு. ஹீ வாஸ் ஆங்க்ரி அண்ட் ஹீ செட் இட் வாஸ்ன்ட் for me to come and watch other people play for. If I practiced hard enough, one day people from across the world would come and watch me play. ஸோ என்ன சொல்கிறாரு, நீ அடுத்தவங்க விளையாடுறத பார்க்கணுன்னு உனக்கு வந்து தலைவிதி கிடையாது. நீ அடுத்தவங்க விளையாடுறத பார்க்கணுன்னு பார்த்தா தான் பெரிய ஆள் ஆகணும்னு கிடையாது. நீ ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணனா நீ விளையாடுறத உலகமே ஒரு நாள் வந்து பார்க்கும். had it not been for sir I would not be the cricketer I turned out to be. சார் இல்லைன்னா நான் இவ்வளோ பெரிய கிரிக்கெட்டராக இந்நேரம் வந்திருக்க மாட்டேன். he was a strict disciplinarian and did everything he would for me. I owe myself to him. நான் வந்து அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சச்சினோட லைஃப் எப்படி இருந்துச்சு, அவரோட கிரிக்கெட் லைஃப் எப்படி இருந்துச்சுங்கிறத இந்த லெசன் மூலயமா நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ நம்மளும் பர்சனலாக நம்ம லைஃப்பில் அவர் டிவோஷன் அண்ட் சாக்ரிஃபைஸ் டுவர்ட்ஸ் அவர் எய்ம் வில் மேக் அஸ் வெரி ப்ரவுட் ஆர் மேக் அஸ் டு எ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். அது ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.